தேங்க்யூ. ஆக்சுவலி நான் உங்களுக்கு அண்ணன் ரமேஷ் சொல்லிட்டீங்க. சாந்தினி பத்தி என்ன நினைக்கீங்க? இப்பதான் கல்யாணம் பண்ண போறேன், தெரியாது. அதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. அவன் வந்து ரொம்ப குவைட்டான பர்சன். உங்களுக்கு வந்து ஆப்போசிட். நான் அப்படியே அதுக்கு ஆப்போசிட். நல்ல ஸ்டூடெண்ட், ரைட் ஸ்டூடெண்ட். அவங்க அம்மா வேற டீச்சர். அவங்ககிட்ட பிடிச்சது என்னது சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு கேட்கணும். இல்ல பழகி இருப்பீங்கல்ல, போன் பேசி இருப்பீங்கல்ல. அதுக்கு ஒரு நாள் பேசுறதுதான் பாத்தியா? அவங்க எது பிடிக்கும் உங்களுக்கு? பார்த்தது இல்லையோ? எப்படி உண்மையை சொல்றது என்கிட்ட? இதான் சொல்ல முடியாது. இது வந்து கிரஷ் இல்ல, இது வந்து மேரேஜ் லைஃப்ல, ஒய்ஃப்ல. இதனால நம்ம சொல்ல முடியாது. புரியுதா? கிரஷ் தான் சொல்லுங்க. ஐ மீன் இந்த மாதிரி லவ்வர்ஸ் தான் சொல்லிக்குவாங்க. இது அப்படி இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் ஆயாச்சு. அப்படி அது ரியாலிட்டி என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ரமேஷ் அண்ணே வந்து ரொம்ப நல்ல டைப்பு. எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவாங்க. எப்போதுமே அவங்க ஸ்மைலிங் ஃபேஸா இருப்பாங்க. பேபி ஃபேஸா இருக்கு. இவங்களுக்குலாம் கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுதான் நானும் கேட்டேன். பாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம், மிஸ் பண்ணாத. சாரு சாரு யாரு? கால பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுக்கும். கால பிரபு தோய் சாரு சாரு யாரு? கால பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுக்கும். கால பிரபு தோய் பாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. பிபி வந்தனா உன்னை இழுத்திடவா சொல்லு. இப்படி வந்தனா நல்லா இருந்திடலாம். யார் வீட்டுன்னு டெஸ்ட் வச்சிடலாம்.